இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பரன்மேல் ஆடு வளர்ப்பு குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை மருத்துவ அறிவியல் துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் பி ராகவேந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பரன்மேல் ஆடு வளர்ப்பு. முதல்ல பரன் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்டில் ஒரு உயர்ந்தமான ஒரு இடத்துல தேவையில்லாத பொருட்களை வைப்போம். அதுக்கான இது என்னென்னா இட மேலாண்மைக்காக நம்ம பண்ணுவோம். ஸோ அதே கான்செப்டில் நம்ம இங்கே பரன்மேல் ஆடு வளர்ப்புக்கு இங்கே இன்னையை பற்றி பார்க்க போகிறோம். பரன் அப்படிங்கிறது உங்களுக்கு தரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே பரன் அமைப்போம். இந்த பரன் மேல் ஆடு வளர்ப்பு எந்த இடத்துல பயன்படுத்தலாம், இதுதான் முதல் விஷயம். அதிகப்படியாக வெயில் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் அதிகப்படியாக மழை இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இந்த பரன்மேல் ஆடு வளர்ப்பு ஏற்றுது. இந்த பரன் அமைக்கிறது எந்தெந்த மாதிரி வளர்ப்பு முறைகளுக்கு ஏற்றது அப்படின்னு பார்த்தோன்னா தீவிர முறை மற்றும் மித தீவிர முறை. தீவிர முறை அப்படிங்கிறது ஆடுகளை மேய்ச்சலுக்கு எங்கேயும் கொண்டு போகாமல் பரன்லேயே வச்சு வளர்த்து அதற்கு தேவையான தீவனங்கள் அனைத்தையும் கொண்டு அறுவடை செஞ்சு நறுக்கி அதோட தீவன தொட்டியில் போடுறது தான் தீவிர முறை. மித தீவிர முறை அப்படிங்கிறது பகுதி நேர மேய்ச்சலுக்கு ஆடுகள் போகும், மீதி நேரம் சாயங்காலம் வந்ததுக்கப்புறம் அதற்கான ஊட்டச்சத்து மேலாண்மையாக நம்ம தீவனங்கள் மற்றும் அடர் தீவனங்கள் கொடுத்து வளர்க்க முடியும். ஸோ இந்த ரெண்டு வகையான வளர்ப்பு முறைகள்லையும் இந்த பரன்மேல் ஆடு வளர்ப்பு உபயோகப்படுத்தலாம். இந்த பரன்மேல் ஆடு வளர்ப்போட யுக்தி எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பரன் அமைக்க வேண்டியது குறைந்தபட்சம் தரையிலிருந்து 3 அடி இருக்கணும். இந்த பரன் அப்படிங்கிறது 3 அடி இருக்கணும். அந்த 3 அடிங்கிறது மினிமம். அதுவே நம்ம 5 அடி வரைக்கும் வச்சுருந்தோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறவங்களுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ அவங்களோட நலன் கருதி 5 அடி வரைக்கும் நம்ம பண்ணலாம். அடுத்தது அதற்கு மேலே இருக்கக்கூடிய அளவு 4லேருந்து 5 அடி போதுமானது. இது பரனோட அமைப்பு பார்த்திங்கன்னா தரைதளம் 2 வகையாக இருக்குது. ஒன்று ரீப்பர்கள்னு சொல்லக்கூடிய மரக்கட்டையில் இருக்குது. இன்னொன்று வகை ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் வகைகள். இந்த பரன் ரீப்பர் கட்டை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏதுவானது 2.5 சென்டிமீட்டர் அகலமும் 4 சென்டிமீட்டர் திக்னஸும் ஒவ்வொரு ரீப்பர் கட்டைக்கு இடையில் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவும் விட்டு நம்ம ரீப்பர் வச்சு நம்ம பலகை அடிச்சுக்கலாம். இந்த பலகைகள் அடிக்கும் போது உங்களுக்கு இதோட லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது 5லேருந்து 10 வருஷம் வரைக்கும் வரும். இதுவே புதிதாக வந்த யுக்தி ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின்னு பிளாஸ்டிக் கிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்டிக் கிரேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மோல்டட் டைப்பாக 2க்கு 2 சதுரடியிலே உங்களுக்கு வரும். இதில் உங்களுக்கு நடுவில் ஸ்பேஸும் கொடுத்துருவாங்க. இது எதற்காக இந்த இடைவெளி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆடுகள் இடக்கூடிய புழுக்கைகளும் அதுக்குள்ளே வரக்கூடிய யூரினும் கீழே டெபாசிட் ஆகிரும். இதுதான் இந்த பரன்மேல் ஆடு வளர்ப்போட ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா, நம்ம இருக்கக்கூடிய புழுக்கைகள் கீழே விழுறதுனாலையும் அதோட யூரின் கீழே கலெக்ட் ஆகிறதுனாலையும் இந்த அமோனியா ஓடர்னு சொல்லக்கூடியது மேல் நோக்கி வராது. காற்றோட்டம் அதிகமாக இருக்கும் போது இந்த அமோனியா ஓடர் பறந்து போயிடும். சுவாச பிரச்சனைகள் கம்மியாகும். சுவாச பிரச்சனைகள் கம்மியாகும் போதே ஆடினுடைய உடல் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இது நம்ம ஆடுகளில் எந்த வகையான ஆடுகள், அதாவது பிறந்த குட்டியிலேருந்து சரி தாய் கெடாவாக இருக்கும் தாய் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பரன்மேல் ஆடு வளர்ப்பு பண்ணலாம். நம்மக்கிட்ட நம்ம ரீப்பர் கட்டைகளும் இருக்குது, ஹை டென்சிட்டி பாலிஎத்திலினோட பரனும் நம்மள்கிட்ட இருக்குது. நம்ம இந்த ஷெட்டோட அமைப்பு பார்த்திங்கன்னா 10 அடி அகலம் 20 அடி நீளம். இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆடுகளுக்கும் தேவையான இடவசதி கொடுக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு கிடாய்களுக்கு 40 சதுரடி தேவை, பெட்டைகளுக்கு 20 சதுரடி மற்றும் குட்டிகளுக்கு 10 சதுரடி. இந்த கணக்கில் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பரன்மேல் ஆடு வளர்ப்புக்கு செஞ்சுக்கலாம். இது நம்ம ஒரு பண்ணையாக வைக்க போகிறோம் அப்படிங்கும் போது இது ஃப்யூச்சரையும் வரக்கூடிய குட்டிகளின் எண்ணிக்கையும் நம்ம கணக்கில் செஞ்சு முதல்ல பரன் அமைச்சுக்கணும். ஏன்னா நம்ம தனித்தனியாக பரன் அமைக்கும் போது அதுக்கான செலவுகள் ஜாஸ்தியாகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஆடுகள் எந்த வகையான ஆடுகளை தேர்வு செய்யலாம். நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 வகையான ஆடுகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒன்று கன்னியாடு, இன்னொன்று கொடியாடு, இன்னொன்று சேலம் கருப்பு. இந்த 3 வகையான ஆட்டு இனங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த 3 வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடல் சார்ந்த பகுதியும் இருக்கும், டெல்டா சார்ந்த பகுதியும் இருக்கும், இப்போ கார்டன் சார்ந்த பகுதிகளும் இருக்கும். இந்த 3 பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி நாட்டாடுகளில் கன்னியாடு மிகவும் சிறந்தது.
கொடியாடு பார்த்தீங்கன்னா மேய்ச்சலை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஆடுகள். சேலம் கருப்பு சேலம் மாவட்டத்தை தாயகமாக இருந்தாலும் நம்ம ஊருக்கு வளரும். ஸோ நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கன்னியாடு அப்படிங்கிறது பெஸ்ட்டு. நீங்கள் நாட்டாடுகள் வளர்க்குறத விட இந்த மாதிரி இனங்களாக தேர்வு செஞ்சு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் வரும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா கன்னியாடு இருக்குது, கொடியாடு இருக்குது. இது ரெண்டும் கலப்பினம் இருக்குது. நம்ம பண்ணையில் வந்து ஏலத்தால் 20 ஆடுகள் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மாதிரி பண்ணையை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான தீவனங்கள் நம்ம ஒரு ஆடுக்கு வந்து எப்பொழுதுமே பிடித்த மாதிரியான தீவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரவகை தீவனங்கள் தான் வெள்ளாடுகள் விரும்பி சாப்பிடும். மரவகை தீவனங்களில் அகத்தி, சூபாபுல், கிளைரிசீடியா. இது மட்டும் இல்லாமல் புல்வகை தீவனம் இருக்குது. புல்வகை தீவனத்தில் பார்த்தீங்கன்னா கோ 5 ரகம், நம்ம பல்கலைக்கழகத்துலேருந்து வெளியிட்ட ரகம் கோ 5. இது இல்லாமல் கினியா புற்கள் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்கட்டை புல். ஸோ இது 3 புல் ரகங்களும் ஆடுகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் தீவனச்சோளம். இது வந்து வெள்ளாடுகளுக்கு வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தீவனச்சோளம். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குன்னா அறுவடை செய்ய மறுபடியும் தழைச்சி வரக்கூடிய தீவனப் பொருட்கள். ஸோ ஒரு ஆட்டுக்கு அதோட உடல் எடையில் சராசரியாக 10லேருந்து 15% கொடுக்கணும் ஒரு நாளைக்கான தேவைகள். இதை வந்து வேறு ஆடுகள் வகை தீவனங்களாக கொடுத்தோம் அப்படின்னா அது முழுமையாக செமிச்சு அதோட உடல் எடை வளர்ச்சி இருக்கும். இதுக்கு அப்புறம் இருக்கிற முக்கியமான பயிர் வகை தீவனம் எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அது வேலி மசால். இந்த வேலி மசாலுங்கிறது புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தீவன பயிர். 20லேருந்து 25% புரதம் இருக்கும். இது புரதம் அதிகமாக கொடுக்கும் போது அதோட உடல் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இதுதான் தீவனத்தில் இருக்கக்கூடிய 3. அது மட்டும் இல்லாமல் இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பில் வந்து வெள்ளாடுகள் மட்டும்தான் வளர்க்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தால் செம்மறி ஆடுகளையும் வளர்க்கலாம். பொதுவாக செம்மறி ஆடுகள் வந்து மேய்ச்சலை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு வகை ஆடு. ஆனாலும் நம்ம பரண்மேல் ஆடு வளர்ப்புக்கு செம்மறி ஆடுகளையும் வளர்க்கலாம். தீவனங்கள் கொடுக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சதை வந்து வித்தியாசமாக இருக்கும். அதாவது சில ப்ரிஃபரன்ஸ், மார்க்கெட் ப்ரிஃபரன்ஸுங்கிறத வச்சு நம்ம பரண்மேல் ஆடு வளர்ப்பு போகலாமா இல்லை வந்து மேய்ச்சல் முறையை வச்சு பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்னென்னா நோய்கள். நார்மலாக வெள்ளாடுகளுக்கும் இருந்தாலும் சரி, செம்மறி ஆடுகளுக்கும் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பனிகாலங்களில் வரக்கூடிய நோய் பார்த்திங்கன்னா சளி வந்து எப்பொழுதுமே இந்த சுவாச கோளாறு எப்போல்லாம் வந்து அமோனியா ஓடர் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் இது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம பரண்மேல் ஆடு வளர்ப்பு போகும்போது அந்த மாதிரியான வாய்ப்புகளை நம்ம மிகவும் குறைக்க முடியும். அடுத்தது வரக்கூடிய நோய் வந்து பிபிஆர், பெஸ்ட் டெஸ்ட் பெட்டிட் ரூமினன்ஸ்னு சொல்லக்கூடிய வெக்கை சார்பு நோய். இந்த நோய் வந்ததுன்னா ஆடுகளுக்கு வாயை சுற்றிலும் புண்கள் வரும் மற்றும் கழிச்சல் வரும். இது வந்து ஒரு வகையான வைரஸ் நோய். இந்த வைரஸ் நோயை முழுமையாக தவிர்க்கிறதுக்கு நம்ம வருடத்திற்கு 2 முறை வந்து தடுப்பூசி போடணும். இந்த தடுப்பூசி வந்து கரெக்டாக நவம்பர் மாதம் ஒரு தடவையும் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் 6 மாதம் கேப்பில் வந்து மறுபடியும் இன்னொரு தடவை தடுப்பூசி போட்டோன்னா இந்த நோயை வந்து கட்டுப்படுத்த முடியும். இதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நோய் பார்த்தோம் அப்படின்னா பிபிஆருங்கிறதும் கழிச்சல் நோய் எல்லா பக்கமும் காமனாக வந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. இது இல்லாமல் கோமாரி நோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு அடுத்தபடியாக நுண்ணூட்டச்சத்து குறைபாடுனால வரக்கூடிய நுண்ணூட்டச்சத்து நோய்கள், ப்ரெக்னென்சி டாக்சிமியான்னு சொல்லக்கூடியது. சினை காலத்தில் இருக்கும்போது சரி வகையான தீவனம், சரிவிகித உணவு கிடைக்காமல் இருக்கும்போது குட்டிகளோட எண்ணிக்கை ரொம்ப வீக்காக போடும். அது வந்து குளுக்கோஸ் குறைபாடுனால வரக்கூடிய நோயை அதை நம்ம வந்து சரிவகை தீவனம் கொடுப்பதன் மூலம் இதை வந்து நம்ம முற்றிலுமாக கட்டுப்படுத்தலாம். இந்த மாதிரியான நோய்களை தடுக்கிறதுக்கு இன்னொரு வகை என்ன அப்படின்னா குடல் புழு நீக்க மருந்து. குடல் புழு நீக்க மருந்து நம்ம நிறைய பேர் வச்சுருந்துருப்பாங்க. ஆடுகள் மேய்ச்சல் நிலையில் கண்டு போகும்போது நீர் அருந்துறதுக்கு காமனாக இருக்கக்கூடிய ஏரிகளோ குளங்களையோ இந்த மாதிரி இது தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய புழுக்கள் மூலியமாக குடல் புழுக்கள் உள்ளே போயிடும். அதை நீக்கிறதுக்கான குடல் புழு நீக்க மருந்து அருகாமையில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி வருடத்திற்கு 3 முறை செய்வதன் மூலம் ஆடுகளின் வளர்ச்சியை நம்ம முழுமையாக கொண்டு வர முடியும். சரி, உங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு கேள்வி வரும், இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்புக்கு எவ்வளோ செலவாகும்? பழைய வகையாக இருக்கக்கூடிய இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்புக்கு ஒரு சதுரடிக்கு 600 ரூபாய்கள். அதுவே புது யுக்தியாக பயன்படுத்துகிற HDPன்னு சொல்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்திலேருந்து செஞ்சு கொடுக்கறது ரூபாய் 1000. என்னடா இது 600 தான், 1000 ரூபாய் 1000 ஒரு சதுரடிக்கு. இது 600, இது என்ன 1000 அப்படின்னு அந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதோட லைஃப்னு சொல்லக்கூடியது 5லேருந்து 10 வருஷம் ரீப்பர் கட்டைகள். ஏன்னா இருக்கக்கூடிய அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும், சீக்கிரம் கட்டை தேஞ்சு உடஞ்சிரும். அதுவே நம்ம HDPங்கிறது 20 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தாக்கு பிடிச்சி வரும். ஸோ அதனால தான் அந்த முதல் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணுங்கிறத வந்து யோசிக்காமல் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் நல்லா வரும்.
ஸோ பரன் போடும்போது இன்னொரு அட்வான்டேஜ் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா வேலை ஆட்கள் கம்மியாக இது பண்ணிக்கலாம். கூட்டுறதுக்கு ஒரு ஆள், இது பண்ணுறது ஒரு ஆள், 2 ஆள் இருந்தாலே போதும். நீங்கள் பரன்மேல் ஆடு வளர்ப்பை ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக நீங்கள் யுக்தியில் யோசிக்க வேண்டியது என்னென்னா, பரன் அமைக்கும் போதே தனித்தனியாக கம்பார்ட்மெண்ட்டாக அமைச்சிடணும். கிடாய்களுக்கு தனியாகவும், வளர்ப்பு குட்டிகளுக்கு தனியாகவும், தாய் குட்டிகளுக்கு தனியாகவும், குட்டியினும் தாய்மார்களுக்கு தனியாகவும் கட்டும் போது அது தகுதிக்கு ஏற்ப, அதோட வயதிற்கு ஏற்ப நம்ம தீவனமும் முறையாக அளிக்க முடியும், பராமரிப்பு பண்ணுறதும் எளிது. ஸோ பரன்மேல் ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு லாபகரமான பண்ணையத்துக்கான ஒரு முதல். இந்த பரன்மேல் ஆடு வளர்ப்புன்னு போகும்போது கன்னி ஆடு ஏதுவாக இருக்கும். ஏன் கொடியாடு ஏதுவாக இல்லை அப்படின்னா, அது மேய்ச்சலை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு வகை ஆடு. அதுக்கு எந்த அளவுக்கு மேய்ச்சல் இருக்குதோ அந்த அளவுக்கு அதோட உடல் எடை அதிகமாக இருக்கும். ஸோ சேலம் கருப்பு அப்படிங்கிறது தாயகம், அதோட சேலம் மாவட்டத்தோடு சேர்ந்தது. இங்கே வந்தால் உடல் வளர்ச்சி நம்ம சீதோஷ நிலை ஒட்டுமொத்தமாக வர்றதுக்கு நம்ம கன்னியாடு இல்லை சேலம் கருப்பு, இது 2 வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. கொடியாடு மேய்ச்சல் மட்டுமே நம்பியிருந்தால் கொடியாடு சூஸ் பண்ணிக்கலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் VB ராகவேந்திரன் அவர்களை 09786202094 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.